ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நம்ம சிஎம் சார் விஜய் சாரை பற்றி தான். ஸோ எதுக்காக அப்படின்னா, அண்ணன் வந்து அண்ணன் சொல்லவா சிஎம் சொல்லவானே தெரியலையே, சரி பரவாயில்ல நம்ம அண்ணனே சொல்லுவோம். நம்ம சிஎம் சார் நம்ம அண்ணன் வந்து என்னென்னா, பதவியில் ஏற்றதுக்கப்புறம் நிறைய கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், முதல் கையெழுத்து வந்து என்னென்னா, பெண்களுக்காகவே சிறப்பம்சமான சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய திட்டமான நம்மளுடைய அந்த அம்மா உணவகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அண்ணன் அப்படியே கடைப்பிடிச்சி எந்த ஒரு பேர் மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக எல்லாத்துலேயுமே புது பாத்திரங்கள் வச்சு நல்லா சுத்தமாக சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அண்ணன். அந்த அம்மா உணவகத்தை வச்சு எத்தனையோ குடும்பங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் முக்கியமாக சொல்லப்போனால் நானே சாப்பிட்ருக்கேனே அந்த அம்மா உணவகத்தில் வந்து. நான் கன்சீவாக இருந்த டைமில் வந்து அம்மா உணவகம் எனக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் சிறப்பான முறையில் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். முக்கியமாக எனக்கு கணவர் கூட சாப்பிட்ருக்காங்க, அப்படி தானேங்க? எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. அதை நீங்கள் வந்து பேர் மாற்றம் எதுவும் செய்யாமல் ஒரு சிறப்பான முறையில் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு பார்க்கும்போது இந்த முதல்வன் படம் இருக்குல்ல, அது பார்ட் 2 மாதிரியே இருக்குது எனக்கு. எல்லாத்துக்குமே இந்த படம் மாதிரி தான். ஆமாம், விஜய் அண்ணா வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. முக்கியமாக நம்ம அந்த சங்கர் சார், நீங்கள் வந்து இப்போ முதல்வன் பார்ட் 2 எடுத்திங்கன்னா, நம்ம விஜயண்ணனோட அரசியல் வாழ்க்கை அப்படியே எடுத்திங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆயிரும். அர்ஜுன் சாரை வச்சு நீங்கள் படம் நடிங்க சார், வேறு லெவலில் போயிடும்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, எனக்கு கண்டிப்பாக படம் மாதிரியே இருக்குது விஜய் சார் பண்ணுறது எல்லாமே. சரி மக்களே, இந்த பதிவு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.